ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ விநாயகம் முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் 2 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கின்ற, முக்கியமான 2 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற, ஒன்று குரு பகவான், மற்றொரு கிரகம் சனி பகவான். இந்த 2 கிரகங்களுமே தற்சமயம்தான் இந்த மே மாதத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஏப்ரல் மாதம்தான் அதிச்சாரமாகவும், அதே சமயத்தில் குரு பயிற்சியாகவும் மீனராசிக்கு வந்திருக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரையிலே கும்பராசியில் அதிச்சாரம் பெற்று ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அதே போல் குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு பகவான் மீனராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அன்பு நேயர்களே, அதே போல் 2 கிரகம் உச்சம் பெற்று விளங்குகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் அங்கே தான் இருக்கார். அதே போல் மே மாதத்தில் முதல் ஒரு 15 நாட்கள் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இல்லை, கூடுதலாக என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், குரு சுக்கிரன் யோகத்தை பொறுத்தவரை இது மகாலட்சுமி யோகமாக கருதப்படுகிறது. அதே போல் சூரியன் ராகுவுடைய தொடர்பு அரசியலுக்கும் அரசாங்கத்திற்கும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் வலுப்பெற்று விளங்கக்கூடியதாகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரக காம்பினேஷனாக விளங்குகிறது. அதே போல் சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்தவரையிலே அரசியல் கழகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் செயல்படக்கூடிய விஷயங்கள், அதே போல் பதற்றமான விஷயங்கள், அடிக்கடி அந்த போராட்டங்கள், எதிர்ப்புகள், இதெல்லாம் இந்த மே மாதத்தில் நிறையவே நம்ம ஜென்ரலாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கையாகட்டும், சனி சூரியன் ராகுடைய தொடர்பு, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியையும் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு போக்கையும் ஏற்படுத்துவதாக அமைகிறது. அப்போ அரசு அதிகாரிகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகள் அல்லது நாடு பாரத தேசம் முழுவதும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இராணுவம், உயர் அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, கலவரங்கள் சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து பொதுவாகவே இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் பணவரவு அதிகமானதாகவே இருக்கும். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இந்த கிரக காம்பினேஷனை வைத்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்துடுவோம். வாருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி என்பர்களே, இந்த மே மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. ஏன் கன்னிராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணைவு. பொதுவாகவே கன்னிராசி என்பர்களே, 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அடுத்து வர இருக்கக்கூடிய ஒரு 17 மாதங்கள் 2023 செப்டம்பர் வரையிலுமே கூட கன்னிராசிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையப்போகுது. உங்களுடைய தடைகள் விலகப் போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட வீண்படி அவமானங்களாக இருந்தாலும் சரிதான், தலைகுனிவாக இருந்தாலும் சரிதான், அது தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், மன குழப்பங்களாக இருக்கலாம், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. அப்போ ராசிக்கு 7ல் குருவும் சுக்கிரனும் அமைந்திருக்கிறார்கள். கன்னிராசியை பொறுத்தவரையில் 2ற்கும் 9ற்கும் உடைய சுக்கிரன், 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் 7வது வீட்டில் அமைந்திருப்பது ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதே போல் தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் 1க்கும் 10க்கும் உடைய புதன் பகவான், அவரும் உங்கள் ராசிக்கு
9வது வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். அப்போ கன்னிராசி நேயர்களே, எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில்துறைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தொழில்துறைகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே அமையும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மேபி நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அதே போல் ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு 300 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு 3000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய ஃபேக்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ஐடி செக்ஷன்ஸ், ஐடி பிஸ்னஸ் சென்டர், ஸ்மால் ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அல்லது கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல், கோல்டு, இந்த மாதிரி நீங்கள் விவசாயம், இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் சாதாரண உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் தொழில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. நிச்சயமாக தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களை அறியாமலேயே, உங்களை கேட்காமலேயே அந்த தொழில் வாய்ப்புகள் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வாய்ப்புகள் அதிகப்படியானதாகவும் லாபம் தரக்கூடியதாகவும் அமையும். கன்னிராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் மற்றும் அந்த பில்டர்ஸ், பூமி சார்ந்த தொழில்கள். இந்த பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி செவ்வாய் சேர்க்கை உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே, 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 6வது வீட்டில் அமைந்திருப்பது சிறப்பு. அதே சமயம் உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய், 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, எந்த 2ம் அதிபதியாக ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் அவரும் 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பது ஒரு சிறப்பு. அப்போ நிச்சயமாக 6க்குடையவன் 8க்குடையவன் இவங்கெல்லாம் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் அமைகிறது. உடல் நிலை ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது ஒரு மெடிக்கல் செக்கப் செஞ்சுக்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம், அல்லது ஏற்கனவே நீங்கள் ஒரு மெடிக்கல் செக்கப்பில் தான் இருக்கீங்க, ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் வைக்கணும், இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமே. ஆனால் அப்போ உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பு. ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, உடல் நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனசில் இருக்கக்கூடிய பயம், மன பயம், மன குழப்பங்கள், நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இதை செய்கிறதா செய்ய வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, நம்ம முன்னுக்கு வருவோமா முன்னுக்கு வரமாட்டோமா, இந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமே ஆனால், மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால், மன பயம் இருக்குமே ஆனால், இது என்ன ப்ராப்ளம், இல்லை ஏதாவது செய்வினை கோளாறுகள் இருக்குமா, மந்திர மாந்திரிக தோஷம், யாராவது நமக்கு யாராவது செஞ்சுருப்பாங்களா, செய்வினை கோளாறுகள், மாந்திரிக தோஷங்கள் ஏதாவது இருக்குமா, வைப்பு தோஷங்கள் இருக்குமா, வசியங்கள் சம்மந்தப்பட்டது இருக்குமா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கிளியராகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே, எத்தனையோ அன்பர்கள், வெளிநாடுலேருந்து எத்தனையோ அன்பர்கள் இந்த செய்வினை கோளாறுகள் சம்பந்தமாக வாராகியிடம் வந்து பலன் பெற்றவர்கள் அதிகம். ஆகையினாலே அந்த செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக மீடியா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, 8இல் ராகு சூரியன், 12ஆம் அதிபதி சூரிய பகவான் 8லே உச்சம் பெறுகிறார். பாருங்கள், மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார், பெரிய விஷயம் அது. அப்போ கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அரசியல் தொடர்பு ஏற்படும்.
நீங்கள் சந்தித்திராத ஒரு அரசியல் தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி என்பர்களே, நிறைய சாதிக்க போகிறீங்க அப்படின்னு தான் நாம் சொல்லணும். சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே. ஸோ அரசியல் மீடியா துறையை பொறுத்தவரை மீடியா துறைக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எத்தனையோ மீடியா துறையை சார்ந்த அன்பர்கள் நிறைய சேனல் நம்ம பார்க்குறோம். நம்ம இடத்துல வரக்கூடிய நிறைய சேனல்ஸ் அவங்களுக்கு கூட அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருப்பதை நாம் அறிவோம். ஆகினால அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அந்த மீடியா துறையில் ஜாப் செய்ய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கலெக்ஷன்ஸ், உங்களுடைய நியூஸ், உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் நல்ல பேர் புகழ் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல், சினிமா இந்த இரண்டுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாகவும் அமைகிறது. அரசியல் மற்றும் சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே, சினிமா துறைக்கு நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை புதிய முயற்சிகள் எடுப்பதோ சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ ப்ரைவேட் ஜாபோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோ எதுவாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் சிறப்பை தரக்கூடியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு ஆதரக்கூடிய நண்பர்கள் வெளிநாடு செல்லலாம். அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கவர்மெண்ட் வேலைக்காக பணம் கட்டி காத்திருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு கூட திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதே போல் நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்ச இந்த கம்பெனிலே உங்களை ரீகால் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா திருப்பி அங்கே ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் பதவி மாற்றங்கள், பதவி உயர்வு, ஒரு ஹையர் ரேங்க்கு, ஒரு ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் ஒரு சேர்மேனோ அல்லது ஒரு டைரக்டரோ ஒரு சிஇஓ அது மட்டும் நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கு. கவர்மெண்ட் ஜாபாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரி ஒரு நல்ல ரேங்க்கு. ஸோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா கன்னிராசிக்கு 2 கேது பகவான் குடும்பங்கிற ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் 12ஆம் அதிபதி 8 மறைந்து, இது எல்லாத்தையுமே விட குரு பகவான் கன்னிராசியை பார்க்கிறார். அது ஒரு பாயிண்ட் போகும். அதே போல் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போ குடும்பஸ்தான அதிபதி குருவோடு இணைந்து அந்த 2ஆம் அதிபதி கன்னிராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக குடும்ப உறவுகள் அதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணவே மாட்டார், இப்படி பண்ணிட்டார், பிரிஞ்சு போயிட்டாங்க, போனவங்க வரவே இல்லை இன்னொரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார், ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டார், என் மனைவி இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு 2 பசங்க சார், பொம்பளை பசங்க இப்படி பண்ணிவிட்டு, ஒரு பெரிய பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, சின்ன பொண்ணு இப்படி வெளியில் போயிடுது, அதே போல் பையன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான், எங்களால் வெளியில் தலைகாட்ட முடியல, வீண்பிள்ளை அவமானங்கள், தலைகுனிவு, குடும்பம் ரொம்ப முக்கியம். அப்போது எத்தனையோ பிரிந்த உறவுகள் வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தாலே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நல்லா ஒற்றுமையாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால், கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்குமேயானால், உறவு முறைகள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி பிரிந்த உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், ஒற்றுமை மேலோங்கும். பெற்றோர்கள், மாமனார், மாமியார், நாத்தனார், உடன் பிறந்தவர்கள், இந்த பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதற்கு தேவையான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலம் நிச்சயமாக திருமண யோகம் உண்டு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 17 மாதங்களுக்கு குரு அங்கேயே தான் 7ஆம் பாவத்தில் தான் அமரப்போகிறார். அப்போ 7லிருந்து ராசியை பார்க்குறார். ஒரு நல்ல அற்புதமான மாதம். கூட சுக்கிரனும் இணைகிறார். மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவை நோக்கி சுக்கிரனை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார்.
அப்போ எப்படி பார்த்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், 35 வயசாது, 40 வயசாது, 54 வயசில் கூட நம்ம திருமணம் ஆகாத நபர்களை நாம் சந்திக்கின்றோம். நம்ம இடத்துல வரக்கூடிய எத்தனையோ ஜாதகங்கள் நம்ம ஒன்று சேர்த்து வைக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் இருந்து வந்த சனி பகவான் விலகி 6வது வீட்டுக்கு சென்றிருப்பது சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, முயற்சி என்கிற 3வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய 5வது வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் சனி பகவானுடைய ஆட்சி பலம் என்பது விலகி நல்ல முறையில் இருப்பது சிறப்பு. அப்போது குழந்தை பாக்கியத்திற்கான காலம் கனிந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக குழந்தை பாக்கியம் என்பது ஆண் பெண் இருவருடைய சேர்ந்த ஒன்றுபட்ட கேள்வியாக அமைகிறது. அப்போ அந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தை கொண்டு கேள்வி கேட்பது தான் சிறப்பானதாகவே இருக்கும். இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இந்த மே மாதம் கை கொடுக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் அமைகிறது. எப்படி பார்த்தாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய அனைத்துமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் நல்ல இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வருது, சிட்டியிலேருந்தே வருது. இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு அன்பு தெய்வம் ஒரு படுவில் ஒரு பெரிய இத்தனை வீடுகள் கட்டுறோம் சார், ஒரு 600 வீடு கட்டுறோம், நாங்கள் ஒரு ஃப்ரண்ட்டில் 2 கிரவுண்ட் போல தொடங்கி கட்டுங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இப்படி கோயம்புத்தூர், திருப்பூர், பழனி, அரக்கோணம் பல இடங்களிலிருந்து என் அன்பு தெய்வங்கள் நாங்கள் இடம் தரோம், நீங்கள் இங்கே வந்து கோவில் இத்தனை ஏக்கர் தரோம், 2 ஏக்கர் தரோம், 1 ஏக்கர் அப்படின்லாம் ஃபோன் கால்ஸ் வருது. மிக்க மகிழ்ச்சியின் அன்பு சொந்தங்களே, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கான தமிழ்நாடு முழுவதும் நல்ல இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமேயானால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் தெய்வ திருமணங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், பிராயச்சித்த பரிகார ஹோமங்கள், தேவ பிரசன்னம், ஆலயத்தில் உள்ள குறைபாடுகள், ஊருக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் இவற்றை அறிவதற்கும், அதே போல் திருமண வைபவம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், சதாபிஷேகம், திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள் அனைத்தும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.